Hi students, myself Saravanan from Coimbatore Gate Forum. So, இப்போ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது 7 different success mantra for gate preparation. So, upcoming gate examinationக்கு டெஃபினட்டாக இது ஹெல்ப் பண்ணும். ஸோ வித்தின் 6 months என்ன நீங்கள் பண்ண வேண்டியது அப்படிங்கிறத மெயினாக இதில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கேட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் ஆகும். இன்கேஸ் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த டீட்டெயில்ஸ் காமன். ஸோ ஹியர் நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு இது எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது நோ யுவர் சிலபஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன சிலபஸ் பேஸ் பண்ணி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கேட்குறாங்க, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது, ஸோ அதை டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ணணும். ஸோ நீங்கள் கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் ஐஐடி ரூர்க்கிலேயே அதனுடைய ரீசன்ட் சிலபஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அதற்கான பேட்டர்ன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ட்ரை டு டவுன்லோட் தி சிலபஸ் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுல. அண்ட் செகண்ட், how many questions will be asked in this exams? So totally for gate examination அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 65 questions, total number of questions and total marks 100 and 3 hours examination and negative marking இருக்குது. எதுக்கு இருக்குது அப்படிங்கிறத மெயினாக பார்க்கணும். ஸோ அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸில் 35 2 mark and 31 mark. ஸோ நீங்கள் 65 கொஷின் லெசர் கொஷின்ஸ் அண்ட் மோர் ஹவர்ஸ் வில் பி கிவன் ஃபார் திஸ் எக்ஸாம்ஸ். அப்படிங்கிற போது ஒரு சில கொஷின்ஸ்க்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும். எடுத்தோடனே ஆன்சர் வரலையே அப்படிங்கிற மாதிரியான அந்த ஜிகே கொஷின்ஸ் மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ 35 2 mark மேக்ஸிமம் 70 marksக்கு வந்து 2 mark அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் இருக்குது அண்ட் 1 mark அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் இருக்குது. 2 markனோட நீங்கள் ஏதோ ஃபில் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம், எழுதணும்னு நினைக்க வேண்டாம். தி ஃபுல்லி பேஸ்ட் ஆன் எம்சிக்யூ, எம்எஸ்கியூ, என்ஐடி அப்படிங்கிற 3 கொஷின்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு. அது என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஸோ எம்சிக்யூ கொஷின்ஸ்க்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, 33% நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ அதில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, உங்களுடைய மேக்ஸில் வந்து அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 13 marks, எய்தர் 13 marks ஆர் மேபி இன் 15 marks. அந்த 13 marks அண்ட் 15 marks ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி மேபி 12 to 15 marks இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து கோர் சப்ஜெக்ட்ஸோட மிங்கிளாகி தான் இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இன்பில்ட் வித் யுவர் கோர் டெக்னிக்கல் பேப்பர் while writing GATE examination. மேக்ஸ் எங்கே சார் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெக்னிக்கல் பார்ட்டில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸில் நீங்கள் தேடி பார்க்கணும். அது செப்பரேட் செக்ஷனாக இந்த ஆல் டுகெதர் இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் ஆப்டிடியூட் இஸ் அ செப்பரேட் செக்ஷன், அபவுட் 10 questions, 5 2 mark, 5 1 mark and in which aptitude, reasoning, verbal all together. நீங்கள் ஆல்மோஸ்ட் இந்த பிளேஸ்மெண்ட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய என்டையர் போர்ஷன்ஸ் ஆர் மேபி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்கள் ஏதாவது போனீங்கன்னா இருக்கக்கூடிய என்டையர் போர்ஷன்ஸ் இந்த பர்டிகுலர் பார்ட்டில் ஜென்ரல் ஆப்டிடியூடுங்கிற ஒரு செக்ஷன் கீழே இருக்குது. 15 marks இட் வில் பி கேரிங் 15 marks. ஸோ ஆல்மோஸ்ட் இதில் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இதிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி அபவுட் 30 marks, அப்ராக்சிமேட்லி 27 to 30 marks உங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ தி செகண்ட் ஒன் இஸ் ஹை வெயிட்டேஜ் சப்ஜெக்ட்ஸ். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸில் வந்து என்ன போர்ஷன்ஸ் வந்து ஹை வெயிட்டேஜ் இருக்குது அண்ட் லோயர் வெயிட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத மெயினாக பார்த்துக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூ நோ வெரி வெல் ஆப்டிடியூட் வில் கேரி 15 marks, மேக்ஸ் 13 marks, இன்ஜினியரிங் சயின்ஸ் பேப்பராக இருந்ததுன்னா 15 marks வரும். ஸோ திஸ் இஸ் அ மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ இது மேக்ஸ் ஆப்டிடியூட் இல்லாமல் நான் ப்ரிப்பேர் பண்ணலாமா சார் கேட் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் ஆப்டிடியூட் விட்டுட்டு ஸோ அதுலேயே மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேர் இன்ட்ரெஸ்டட் மோஸ்ட்லி இன் டு திஸ் சப்ஜெக்ட், டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ். Definitely, if you want to get a good rank in GATE examination, this will help you. இந்த ஆப்டிடியூட் மேக்ஸ் இல்லாமல் நீங்கள் குட் ரேங்க் அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மார்க் பூஸ்டிங் பராமீட்டர் இந்த ரெண்டு தான். ஸோ ஒரு மார்க் நீங்கள் டெக்னிக்கல் வாங்குறது என்னதான் ட்ரை பண்ணாலும் ஒரு பர்டிகுலர் மார்க் மேலே போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் இருந்தாலும் இந்த மேக்ஸ் ஆப்டிடியூட் வில் கிவ் யூ பூஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 10 marks நீங்கள் இதில் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட டெக்னிக்கல் ஸ்கோர் அபவுட் 20 marksனா 40 and 40+ வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக யூ வில் எண்ட் அப் வித் அதில் சப்ஜெக்ட் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸில் there are about 10 to 12 subjects, 13 subjects depending upon your stream அப்படி இருக்கு. அதில் எதில் மேக்ஸிமம் வெயிட்டேஜ் இருக்கு, எந்த ஐஐடி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஸோ அதில் ரெகுலராக இவங்க கண்டக்ட் பண்ணால் எவ்வளோ வெயிட்டேஜ் தான் இருக்கும் அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதெல்லாம் எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆவரேஜ் நாங்கள் ஒரு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பேராமீட்டர் வச்சிருக்கிறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸில் சப்ஜெக்ட்ஸ் 1 நீங்கள் சூஸ் பண்ணி இருக்கக்கூடியதில் எவ்வளோ கேட்குறாங்க, சப்ஜெக்ட் 2 எவ்வளோ கேட்டிருக்காங்க உங்களுடைய டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி. ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமான வெயிட்டேஜ் இருக்கக்கூடியதுக்கு நீங்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிக டைம் கொடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் அச்சீவ். ஸோ அமாங் 10 subjects, 12 subjects,
மெயின் முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல் இண்டியா ரேங்க் 1 வாங்கினவனே வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணல. பட் ஆன்சர் பண்ணலன்னு எந்த கொஸ்டினும் விடணுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பார்க்கணும், அந்த அளவுக்கு நாலேஜ் டெவலப் பண்ணணும். ஸோ அதனால எல்லா கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வரைக்கும் கேட் எக்ஸாமில் 100 out of 100 எதுவுமே வாங்கினது கிடையாது. ஆல்மோஸ்ட் 98 தான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க்காக இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டிய ஸ்லைடு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வெயிட்டேஜ் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஒரு சில ஸ்ட்ரீம்ஸ்க்கு நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஒர்க் அவுட் பண்ணதில் வந்து டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் லைக் சர்க்யூட், நெட்வொர்க், சிக்னல்ஸ், அனலாக், டிஜிட்டல்ஸ். ஸோ இது ஆன் அண்ட் ஆவரேஜ். ஸோ இது வந்து நீங்கள் வந்து எங்காவது வந்து நீங்கள் நோட்டிஃபை பண்ண முடியுமா, இல்லை ஐஐடியில் டிஃபைன் பண்ணுறாங்களே இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு இவ்வளோ மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி எந்த ஒரு பேராமீட்டரும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் based on our experience, we found that this much of questions or marks will be asked in this particular paper அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் சிவில் அண்ட் கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரீம்ஸ்க்கு ஸோ நீங்கள் பார்த்து இதில் ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெயிட்டேஜ் கொடுத்து நீங்கள் பண்ணலாம். ஸோ next, the third success mantra for GATE examination or any particular competitive examination, start your interested subjects. ஸோ மெயினாக வந்து நீங்கள் எந்த சப்ஜெக்ட்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். தட் வில் கிவ் யூ மோர் கான்ஃபிடென்ட் டு ப்ரிப்பேர் அதர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ பிகாஸ் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்யூட் டிபார்ட்மெண்ட், EEE, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பயோமெடிக்கல் இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக டிஜிட்டலுங்கிற ஒரு சப்ஜெக்ட் டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. இன்கேஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தால் ப்ரோக்ராமிங் டேட்டா ஸ்ட்ரக்சர் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. இன்கேஸ் யூஆர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் டெஃபினட்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெர்மலோ இல்லை ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலோ இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. ஸோ ஸ்டார்ட் வித் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்டட் சப்ஜெக்ட்ஸ். மேபி லெஸ் வெயிட்டேஜாக இருந்தால் கூட நீங்கள் ஸ்டார்ட் வித் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்டட் சப்ஜெக்ட். டெஃபினெட்லி யூ கேன் ஒன் பை ஒன் சப்ஜெக்டாக இம்ப்ரூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு யூ வில் கெட் கான்ஃபிடென்ட் டு ப்ரிப்பேர் அதர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இது நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், 10 சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா 10 சப்ஜெக்ட்ஸும் பேரலாக படிக்கணுமா, இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கேட் எக்ஸாமினேஷன், காம்படிட்டிவ் எக்ஸாம், அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் எவ்வளோ மார்க் அண்ட் ரேங்க் வாங்கியிருக்குங்கிறது, மார்க்கை விட ரேங்க் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க முக்கியம். ஸோ அதுக்கு ஒன் சப்ஜெக்டை கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் யூ ஹவ் டு நீட் டு மூவ் டு தி அதர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ ட்ரை டு ஸ்டார்ட் வித் யுவர் இன்ட்ரெஸ்டட் சப்ஜெக்ட்ஸ் based on your university exam preparation and you compare your this syllabus, GATE syllabus எது பெஸ்ட் அதில் பார்த்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து நெக்ஸ்ட் யூ கேன் மூவ் ஆன் டு தி யுவர் அதர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிக்கணுமான்னு கேட்டால் 50% of your GATE subjects you have to be careful and you have to be answerable for all kind of questions even if it is difficult in this particular topic. ஸோ இன்கேஸ் டஃப்பான சப்ஜெக்ட்ஸில் சம்டைம்ஸ் ஈஸியாக கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. ஈஸி கொஸ்டின் அதுவும் நம்ம விட முடியாது. ஸோ அதனால் எல்லா சப்ஜெக்ட்ஸையும் படிக்கணும். பட் இருந்தாலும் 50% சப்ஜெக்ட் வந்து நீங்கள் டெஃபினட்டாக ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா then it will be useful to get a good rank in GATE exam. So once you started with your interested subjects and slowly you can improve for move into the other subjects. Fifth success mantra for GATE examinations is about your previous year question paper. So definitely any competitive examination, previous examination paper will play very important role. So definitely in the previous year question paper you try to solve as many years. அண்ட் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுறதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் என்ன எதிர்பார்க்குறாங்க. IITians ஆர் கண்டக்டிங் திஸ் எக்ஸாமினேஷன், what they are expecting, what kind of application they are expecting, and from which year to year what is the difference of questions, what parameter or algorithm or maybe in applications they are asking frequently அப்படிங்கிறத டெஃபினட்டாக நீங்கள் அச்சீவ் சரி நாலேஜபிள் கேதர் பண்ணிடுவீங்க. ஸோ அவங்களுக்கு தேவை என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுலேருந்து அப்கமிங் எக்ஸாமினேஷன் எப்படி கேட்பாங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் கண்டிப்பாக வர முடியும். இஃப் யூ சால்வ் ஆஸ் மெனி நம்பர் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அண்ட் IIT Roorkee வெப்சைட்லேயே தெர் ஆர் லாட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்லோடட். யூ கேன் ட்ரை டு டவுன்லோட் அண்ட் யூ கேன் சால்வ் ஆஸ் மெனி ப்ராப்ளம்ஸ். அண்ட் சிக்ஸ்த் சக்ஸஸ் மந்த்ரா இஸ் அபவுட் ரிவிஷன் பிளான். நீங்கள் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்ததுன்னா அமாங் 1 hour or maybe 2 hour ப்ரிப்பரேஷன் அட்லீஸ்ட் யூ ஹவ் டு புட் ஆர் 30 minutes ஃபார் ரிவிஷன் ஆல்ரெடி ஸ்டடிடு சப்ஜெக்ட்ஸ். ஸோ வை பிகாஸ் இந்த ரிவிஷன்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த மந்த் ஆஃப் ஜூலை அண்ட் ஆஃப்டர் அக்டோபர் நவம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக எதுவுமே நாலேஜில் இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இன் அ வீக் either in a day you have to give for revisions for already studied subjects. So that is very much important for recovering all the things whatever you studied. That is
ஸோ இந்த ரிவிஷன்னால ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் you studied one subject, entire subject you want to revise, it will take approximately maybe 2 hours, maybe 3 hours, right? Second revision maybe 2 hours. In case first revision 3 hours are the 2 hours are reduced ஆகுது. 2 hours becomes 1 hour, maybe half an hour, 20 minutes. இந்த மாதிரி zip பண்ணி நீங்க வந்து இந்த ரிவிஷனை அந்த சப்ஜெக்ட்ஸை நீங்க பேக் பண்ணி வைக்கிறதுனால பண்ண முடியும். இந்த மாதிரி ரெப்பீட்டட் ரிவிஷன்ஸ்னால வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறனா ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி குரூப்பாக உட்காந்து பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து மேபி சம் அதர் ஆக்டிவிட்டீஸ் மேபி ஐடியில் செட் ஆகிட்டு இருக்கிற போதோ இல்லை வந்து நீங்கள் வந்து இன்கேஸ் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற போது என்ன ரிவிஷன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை ரீகால் பண்ணலாம். ரிவிஷன் கம் டு எண்ட் வித் ரீகால் அண்ட் ரீகால் வில் கிவ் யூ மோர் கிளாரிட்டி ஆஃப் யுவர் சப்ஜெக்ட்ஸ். அண்ட் ஆல்சோ மெயின் மெக்கானிக்கல் சிவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒரு மெயினாக வந்து ஃபார்முலாஸ் நிறைய இருக்கும். ஈவன் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆல்சோ ஹேவ் சம் மோர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு ஃபார்முலாஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். யூ ஹேவ் டு ரைட் இன் யுவர் எனி சார்ட் பேப்பர்ஸ் அண்ட் யூ ஹேவ் டு பேஸ்ட் இன் யுவர் ரூமில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒயிட் போர்டு முடிஞ்சால் ஒரு ஒயிட் போர்டு அதே மாதிரி முடிஞ்ச சார்ட் பேப்பரில் நீங்கள் எழுதி வைக்கிறதுனால அதையே நீங்கள் வந்து டெய்லி கோ த்ரூ பண்ண நோட் எடுத்து பார்க்கணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ யூ கேன் கோ த்ரூ அண்ட் வாட்ச் அவுட் ஆல் தி டேட்டாஸ் விச் இஸ் அவைலபிள் இன்சைட் யுவர் ரூம்ஸ். தட் வில் கிவ் யூ ஃபார் யுவர் help for preparation for revisions. So finally, after 6th one, we will be moving into the 7th one. 7th success mantra is about a mock test. So there is very important mock test. இது வந்து நீங்கள் என்ன நினச்சிக்கோன்னா ஸ்டேட் லெவலில் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க, நேஷனல் வைஸ் ப்ளே பண்ணுறீங்க, இன்டர்நேஷனல் வைஸ் லைக் ஒலிம்பிக்ஸ் எல்லாம் போகணுன்னா அந்த கிரவுண்டில் நம்ம இன்டர்நேஷனல் கேண்டிடேட்ஸோட நம்ம வந்து காம்படிட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம டெஸ்ட் சீரிஸ் எழுதி பார்க்குறது. ஸோ கேட் ஃபாரமில் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. ஸோ ஆல் ஓவர் இந்தியா தி ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி பார்ட்டிசிபேட்டிங் அமாங் விச் யூ வில் பி கெட்டிங் ஆல் இந்தியா ரேங்க். ஸோ மார்க் டெஸ்ட் ரியல் டு கேட் எக்ஸாமினேஷன் யூ ஹவ் டு பி டெஸ்ட் பிஃபோர் ரைட்டிங் கேட் ஆக்சுவல் கேட் எக்ஸாமினேஷன். ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு ஆக்சுவல் கேட் எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்குறது, ட்ரை பண்ணுறது, ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா அதுக்கு இந்த மாக் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னாக்கா, சார் நான் கம்ப்ளீட்டாக எல்லா சப்ஜெக்ட்ஸும் முடிக்கல, 12 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு மாக் டெஸ்ட் எழுதுறதா? நோ. ஸோ பிஃபோர் 3 months ஆஃப் கேட் எக்ஸாம் யூ ஹேவ் டு பி ஸ்டார்ட் மாக் டெஸ்ட் ஈவன் தோ யூ ஸ்டடி 2 subjects. ஸோ 2 சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் யூ ஹேவ் டு ரைட் மார்க் டெஸ்ட் இன் விச் யூ ஹேவ் டு பி எக்ஸல் வாட் இஸ் யுவர் மார்க்ஸ். ஸோ எங்கள் கேட் ஃபாரம் டெஸ்ட் சீரீஸில் 15 marks வாங்கிட்டு இருக்கீங்க 100க்கு, டோன்ட் வரி. ஸோ அது வந்து 25-30 மாறும் இன்கேஸ் ஒரிஜினல் எக்ஸாம் வரையில. ஸோ அதனால் மார்க் டெஸ்ட்டு நான் இவ்வளோதான் வாங்குறேன் அவ்வளோதான் வாங்குறேன். ஸோ ட்ரை ஃபார் மார்க் டெஸ்ட். ஸோ ஐ ஆம் டெல்லிங் மார்க் டெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சி ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் எழுதுற போது மிஸ்டேக் பண்ணுற, சரி ஆக்சுவல் எக்ஸாம் எழுதுற போது மிஸ்டேக் பண்ணக்கூடிய மெயின் பராமீட்டர். ஸோ இதில் வந்து ஐஐடி ஜேஇ எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் தெரியும், இதில் 4 different conditions are possible. You can able to ஆன்சர் பண்ணுறேன்னா உங்களுடைய அந்த இது வந்து நொட்டேஷன் வந்து கலரிங்காக வந்து க்ரீனாக மாறி இருக்கும். அன்ஆன்சர் பண்ணாதனால இதில் எதுலையுமே வந்து ஒயிட்டாக இருக்குது. இன்கேஸ் நாங்கள் சூஸ் பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் சூஸிங் திஸ் ஆப்ஷன் பி ஆர் ஏபிசிடியில் இந்த சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஏபிசிடியில் சூஸ் பண்ணிவிட்டு எய்தர் மார்க் ஃபார் ரிவ்யூ ஆர் யூ கேன் ஆன்சர். ஸோ தட் மார்க் ஃபார் ரிவ்யூ போட்டிங்கன்னா ஆன்சர் பண்ணி மார்க் ஃபார் ரிவ்யூ போட்டிங்கன்னா இந்த மாதிரி நொட்டேஷன் வரும். So you will be in the violet color with the tick mark is for mark for answer, mark for review. So not answer பண்ணல, but you want to review later. So இது எதுக்குன்னா this is an online examination platformல இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ ஒரு கொஷின்ஸை நான் வந்து பின்னாடி நான் ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு நான் ஆன்சர் பண்ணுறேன், ஈவன் தோ ஐ மார்க் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் லாஸ்ட் இயர் ஒரு ஸ்டூடெண்ட் கூப்பிட்டுருந்தாங்க, எல்லா ஆன்சரையும் வந்து கரெக்டாக பண்ணிட்டு அவங்க எல்லாம் மார்க் ஃபார் ரிவ்யூவில் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க எக்ஸாம்ஸை. மோஸ்ட் ஆஃப் தி அவங்க பின்னாடி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஐஐடியில் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுற போது உங்களுடைய என்ன பேப்பர் எழுதிருக்கீங்க, என்ன மார்க் வந்திருக்கு, என்னென்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன அன்ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, என்ன கொஷின்ஸ் மார்க் ஃபார் ரிவ்யூ போட்டிருக்கீங்க, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் பின்னாடி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் தே டிக்ளேர் ரிசல்ட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஷின்ஸை மார்க் ஃபார் ஆன்சர் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூவில் போட்டிருக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி போட்டிங்கன்னு சொன்னாங்க தட் வில் பி நெகட்டிவ் ஃபார் யூ. ஸோ நீங்கள் அதை வந்து before 3 hours of exam you have to complete either answer or unanswer. That is very good opportunity. So very possible opportunities நீங்க ஈஸியா நீங்க மார்க் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாமல் இருக்கணும்னா you have to write lot of mock test in which you have to qualify for this exams. And finally இதுக்கெல்லாம் முன்னாடி நான் எப்படி சார் ஸ்டார்ட் பண்றது, ஆல்மோஸ்ட் 7 success mantra is over.
that is about 7th one is a mock test. So இந்த success mantra எல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா definitely you have to be put daily exam preparation with this 6 months more sufficient to get 2-digit rank. 2-digit rank வாங்குறது இந்த 6 months sufficient. Start with 1 hour preparation and you make change 2 hours மாத்துங்க. அப்புறம் ஸ்லோவாக 3 hours மாற்றுங்க. இன்கேஸ் வீக்கெண்டாக இருக்குது, ஃபெஸ்டிவல் டே அப்படி இருக்குன்னா 3 hours 6 hours அந்த மாதிரியெல்லாம் மாற்றலாம். மிக முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கிற போது 1 hour or 2 hour நீங்கள் பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு 2 முக்கியமான விஷயம் என்னம்னா, உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்கள் ஏர்பிளைன் மோடில் வச்சுக்கணும். ஏர்பிளைன் மோடில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மெசேஜோ காலோ வராது. வீட்டில் சொல்லிடுங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸு யார்கிட்டயா சொல்லிடுங்க, இந்த டைமில் நான் வந்து பர்டிகுலராக நான் வந்து ஸ்டடீஸில் இருப்பேன், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில். தைரியமாக சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து கேட் ப்ரிப்பேர் பண்ணுறது வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஸ்டடீஸில் தான் இருப்பேன், என்னை யாரும் காண்டாக்ட் பண்ணாதீங்க, என்னை காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ரெஃபரன்ஸ் கொடுத்துருங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது முடிச்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க. ஸோ மெயினாக இது இந்த மொபைலை ஏர்பிளைன் மோடில் போடணும். செகண்ட் வந்து நான் சொன்ன சக்ஸஸ் மந்த்ரால இருக்கக்கூடிய மெயின் முக்கியம் இந்த இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மெயின் திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1 hour சாலிடாக உட்காரணும்னா 1 hour நீங்கள் ஒரு டைமர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாக் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைமர். ஸோ அது என்ன பண்ணணும்னா 60 minutes கழிச்சு அதுவே இதாகி செட்டில் ஆகி உங்களுக்கு ஒரு சவுண்ட், பஸ்ஸர் சவுண்ட் கிடைக்கும். ஸோ அந்த பஸ்ஸர் சவுண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பரேஷன் க்ளோஸ் பண்ணிடுங்க. இதர் 1 hour மேபி 2 hour யூ புட் பஸ்ஸர் அண்ட் ஸ்மால் டைமர் இருக்குது, நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். ஒரு 250 rupees தான் வரும். இந்த சக்ஸஸ் திங்ஸ் யார் பண்ணுறாங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய டெல்லியில் இல்லை மேபி ஹைதராபாத்தில் பெரிய பெரிய ஃபீஸ் அமௌண்ட்டெல்லாம் கட்டி டே நைட் உட்காந்து படிப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க பண்ணக்கூடிய மெயின் சக்ஸஸே வந்து பார்த்தீங்கன்னா, சில சக்ஸஸ் பண்ணக்கூடிய பீப்புளே வந்து ஃபாலோ பண்ணக்கூடியது மொபைலை ஏர்பிளைன் மோடில் போடுறது. செகண்ட் திங் இஸ் தே யூஸ் டு பஸர், மேக் இட் பஸர் ஃபார் எய்தர் 1 hour or 2 hour. அதை வச்சுட்டு நீங்கள் அது சவுண்டு வர வரைக்கும் ஐ வில் நாட் கோ அவுட், ஐ வில் நாட் மூவ் டு அதர் திங்ஸ், ஐ வில் ஸ்டே வித் யுவர் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு திங்கோட நீங்கள் பண்ணால் டெஃபினட்டாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய busy time situation la how many hours you are going to prepare, that is very important things. So definitely you can able to achieve even if you start right now in the month of August. Definitely you will end up with the 2-digit rank in GATE examination. Thank you, wish you all the best.